இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டு தாளிச்சிட்டு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு பழம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 6 கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். 3 கப்பு அரிசிக்கு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் சேர்த்து 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 4 பல்லு பூண்டு நச்சு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு சீரகம் முணுக்கி போட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல். நான் கொத்தமல்லி தலை இல்லாதனால ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது கூட வந்து பொட்டேட்டோ ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.